மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். நான் தான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை முன்னேற்றணும். எனக்கு ரொம்ப என் பேரண்ட்ஸ் ஏற்கனவே கடன் பட்டு தான் என்ன படிக்க வச்சாங்க. அவங்க என்ன படிக்க வைக்கிறதுக்கே எக்கச்சக்கமாக செலவழிச்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் என் ஃபேமிலியில் அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களோட லைஃப் எல்லாம் லிஃப்ட் ஆகணும். அடுத்த தலைமுறை அண்ணாந்து பார்க்குற அளவு நான் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ராட் போய் கை நிறைய சம்பாதிக்கிறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ பிஎஸ்சி நர்சிங்கோ போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்நாட்டில் குறிப்பாக நம்ம பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணும்போது பெரிய அளவு சேலரி இல்லை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ராட் போகலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு சாய்ஸா எல்லாருமே டிசைட் பண்றோம். ஆனா அப்ராட் நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா மட்டும்தான் அப்ராட் போக முடியும். இல்லைன்னா அப்ராட் உங்களால போக முடியாது. எஸ், நர்சிங் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் முன்ன மாதிரி சும்மா எக்ஸாம் எழுதாமலாம் போயிட முடியாது. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்குது. அதை நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் டேட் வாங்கி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி தான் உங்களால என்ன செய்ய முடியும்னா போக முடியும். பட் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் எங்க படிக்கிறது? இப்போ நான் சவுதிக்கு ப்ரொமேட்ரிக் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடத்துக்கு போகணுமா, இல்லைனா எஸ்என்பி எக்ஸாமுக்கு இன்னொரு இடத்துல போய் ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ சிங்கப்பூருக்கான எஸ்என்பி எக்ஸாமா இருக்கட்டும், அது இல்லாம சவுதி ப்ரொமேட்ரிக்கா இருக்கட்டும், கத்தாருக்குள்ள எக்ஸாமா இருக்கட்டும், பெஹ்ரைனுக்குள்ள எக்ஸாமா இருக்கட்டும், நமக்கு கேடா இருக்கட்டும், அபுதாபி கேடா இருக்கட்டும், டிஹெச்ஏவா இருக்கட்டும், நீங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு போகக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே நம்மளோட ஒயிட் போர்ட் ஆர்என் நர்சிங் கிளாஸஸ்ல அதுக்கான அட்மிஷன் இப்போ ஓப்பன்ல இருக்குது. எவ்ரி மந்த் 2 பேட்ச் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க கிளாஸஸ் நடத்துறாங்க. எப்பவுமே மந்த் ஸ்டார்டிங்ல 1ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜூன் மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் பேட்சோட அட்மிஷன் இப்போ ஓப்பன்ல இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஆஃப்லைனில் போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக பேட்சஸ் இருக்கும். இப்போ மார்னிங் பேட்ச் இருக்கும், ஆஃப்டர்நூன் பேட்ச் இருக்கும், ஈவினிங் பேட்ச் இருக்கும், ஈவன் நைட் பேட்ச் கூட இருக்கும். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 11,800 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இந்த கிளாஸஸ்லாம் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுபாஷ் சார் தான். சுபாஷ் சார் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அப்ராட் போனவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சுபாஷ் சாரோட ஒயிட் போர்ட் ஆர்என் கிளாஸஸ் வழியாக தான் மூவ் ஆகி அப்ராடுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா போயிருப்பாங்க. ஸோ இந்த 50 டேஸ்ல உங்களுக்கு ப்ராப்பரா சிலபஸ் கவர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்க் டெஸ்டா இருக்கட்டும், கிளினிக்கல் பேஸ்டு கொஸ்டினா இருக்கட்டும், ப்ராக்டிஸ் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 டேஸ்ல கவர் பண்ணி இந்த எக்ஸாமை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்றதுக்கு எக்ஸாக்டா என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்விகளை மட்டும் உங்களை படிக்க வச்சு ப்ரிப்பேர் பண்ண வச்சு இந்த எக்ஸாமை என்ன செய்யறாங்க அப்படின்னா அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு டெஸ்டமோனியல் அனுப்பி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க மூலமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பாஸ் ஆகி இன்னைக்கு அப்ராட்ல போய் ரீச் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் மோட்டிவேஷன், ஒரு எக்ஸாம் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும், எக்ஸாமுக்கு எப்படி டேட் எடுக்கணும், எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடைச்சிரும். ஸோ இவங்களோட அடுத்த பேட்சோட அட்மிஷன் இப்போ ஓப்பன்ல இருக்குது. நீங்க அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணணும், இல்லைனா காண்டாக்ட் பண்ணணும், நான் அப்ராட் போகக்கூடிய எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே சரி இவங்க கிட்ட உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.